Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாசி பருப்பு வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப சுலபமான அதே நேரம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இது 200 கிராம். இப்போ இதை குக்கர்ல மாத்திடலாம். குக்கர்ல சேர்த்துட்டு லைட்டா 1-2 வாட்டி அலசினதுக்கு அப்புறமா இதுல நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நான் 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை மிதமான சூடுல 2ல 3 விசில் போல வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழைவா வேகணும். ஓபன் பண்ணி பார்த்தலாம். நல்லா குழைவா வெந்திருக்கு. இப்போ இது ஆறட்டும் வச்சிரலாம். பாசி பருப்பு ஆறட்டும். இப்போ ஒரு 15 போல முந்திரி பருப்பை நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சிரலாம். இது கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது சேர்க்காமையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த ரிச்னஸ் கிடைக்கும் நமக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாசிப்பருப்பு ஆறுனதுக்கப்புறமா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, சும்மாவே அரைச்சா போதும். அடுத்தது வெல்லத்தை கரைச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது 100 கிராம். 3/4 கப் வெல்லம் இனிப்பு சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், இல்லை குழந்தைங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம 1 கப் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம். நான் பொடிச்ச பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையட்டும். பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டிடலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம நெய் சேர்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய். இது 1/4 கப். கூடவே 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அல்வா பதத்தில் வரும். ஆனால் நமக்கு கொஞ்சம் சாஃப்டான பர்ஃபி பதத்துக்கு வரணும். அதனால கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கணும். இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பேனில் எதுவுமே ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இது அல்வா ஸ்டேஜ். இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். கொஞ்சம் பர்ஃபி ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது நல்லாவே கெட்டியாகியிருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், கடைசியாக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நெய், சும்மா கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போது ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சிடலாம். அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடியும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லைட்டாக அழுத்திக்கோங்க. அப்போ கொஞ்சம் சமமாக வரும். இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு பீஸ் போட்டுற வேண்டியது தான். மேலே சும்மா அழகுக்காக ஒரு சின்ன முந்திரி பருப்பு வைக்கிறேன். அவ்வளோதான். ஒரே ஒரு பீஸ் தான் அம்மாக்கு. அம்மாக்கு ஒரு பீஸ் தாங்க. அம்மாக்கு இல்லையா? கேஷ்யூ நட் வேண்டாம், அம்மாக்கு ஒரு பர்ஃபி வேணும். சரியா? சரி, எடுக்கட்டா அம்மா? டடா, நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பர்ஃபி ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு கடி கடிச்சு வச்சுருக்கா. எதுலேயுமே முந்திரி பருப்பை காணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் அந்த பால்கோவா பதத்தில் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.